மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் அந்த நடப்பு செய்திகளை சப்ஜெக்டை லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கலந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் எல்லாமே நம்ம கலந்து சூப்பராக நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஏப்ரல் 9ஆம் தேதிக்குரியது. நம்முடைய ஹார்ட் ஒர்க் சரியா, ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் எல்லாமே நிஜமாக உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம நடப்பு செய்தியில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஞாபகம் வச்சு சரியாமா. ஏப்ரல் 9ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள், முக்கிய செய்திகளை. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலர் யார்? சரியா, அது ஒரு செய்தியாக பார்க்க போகிறோம். யார் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த புதிய தலைமைச் செயலர் நியமனம் செய்யப்பட்டுள்ளாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறப்பு செய்தியை பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் PM முத்ரா திட்டம் அப்படின்னா என்ன, எப்போது தொடங்கப்பட்டது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த முக்கிய ஒருவரி செய்திகள். மக்களே, இந்த முக்கிய ஒருவரி செய்திகள் தானே, ஒன் லைனரில் எதுவும் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக இருங்க. சரிங்களா. அடுத்து நாலாவது, கமலா மற்றும் கலை 2 சரியா புதிய நீர்மின் திட்டங்கள் சமீபத்தில் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த மாவட்டத்தில் எந்த நதியின் குறுக்கே இந்த நீர்மின் திட்டங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இந்தியன் ஜியாகிரபியில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய வட்டி விகிதங்கள். MPC ரீசெண்டாக கூடினாங்க. இந்த MPCயில் சில முக்கியமான வட்டி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா அதில் என்ன பார்க்க போகிறோம், ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, சரிங்களா. அடுத்து கேஷ் ரிசர்வேஷன் என்ன, SLR அப்படின்னா என்ன, எல்லாமே ஒரு சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக லைட்டாக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா, ஆரம்பிக்கலாமா? இனிமேல் விரிவாக பார்க்கலாம் செய்திகளை. ஃபர்ஸ்ட்டு, தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலர் பாருங்க. தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக முனைவர் டாக்டர் மு. சாய்குமார் IAS அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். சரியா, யாருமா? சாய்குமார் அவர்கள். ஓகேவா. இவரை பரிந்துரை செய்தது இந்திய தேர்தல் ஆணையம். சரியா, பொதுவாக தமிழ்நாடு அரசிற்கான தலைமைச் செயலர் ஓகேவா, அவங்கள பரிந்துரை செய்வது முதலமைச்சர் தான் பரிந்துரை செய்வாங்க. அவருடைய பரிந்துரை அடிப்படையில் ஆளுநர் அவர்களால் நியமிக்கப்படுவார் தலைமைச் செயலர், சீஃப் செக்ரட்டரி. சரிங்களா. எலெக்ஷன் டைமில் சரிங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்கும். அதன் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டவர் தான் திரு சாய்குமார் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, மறக்காதீங்க. ஓகேவா. இந்த பதவி நீக்கம், மாற்றம், நீக்கம் இந்த எலெக்ஷன் டைமில் பாருங்கள், தேர்தல் காலங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பெயரில் தலைமை செயலாளர் மாற்றப்படலாம். சரியா, ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய தேர்தல் ஆணையம் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் இந்த சீஃப் செக்ரட்டரி மாற்றுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில் மாற்றப்பட்டவர் சாய்குமார் அவர்கள். சரிங்களா. இதுக்கு முந்தைய அரசு ஓகேவா, எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சில முக்கியமான பதவிகளில் இருந்தவர் சாய்குமார் IAS அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க. சரிங்களா, PM முத்ரா திட்டம். சரியா, PM முத்ரா திட்டம் அப்படிங்கிறது பாருங்க. இதோட விரிவாக்கம் சரியா, பிரைம் மினிஸ்டர் மைக்ரோ யூனிட்ஸ். சரியா, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி. நேற்று தினத்தை தொடங்கியிருக்கிறாங்க, மக்களை மறந்துடாதீங்க. சரிங்களா, ஏப்ரல் 8, 2015 தொடங்கப்பட்ட திட்டம் PM முத்ரா திட்டம். சரியா, பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா என்பது சிறு குறு தொழில் முனைவோருக்கு சரியா 20 லட்சம், அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் எந்த ஒரு பிணையும் இல்லாமல், அடமானம் இல்லாத கடன்களை வழங்கும் இந்திய அரசோட ஒரு முக்கியமான திட்டம் தான் PM முத்ரா திட்டம். சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு, விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடன் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த திட்டமானது உற்பத்தி, வர்த்தகம், சேவை துறைகளில் விவசாயம் அல்லாத, அந்த கீவேர்டு நோட் பண்ணிக்கோங்க, விவசாயம் அல்லாத சிறு தொழில்களை ஊக்குவிக்கிறது. சரிங்களா. ஓகே. நிதி உதவி சரியா, புதிய மற்றும் தற்போதைய சிறு தொழில்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்குறாங்க, 20 லட்சம். மறக்காதீங்க. சரிங்களா. சரி, என்னென்ன பிரிவுகளில் இந்த கடன் வழங்கப்படுகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பிரிவுகளில் இந்த PM முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சிசு. சரி, ஒரு குழந்தை. ஓகே, சிசு. இந்த சிசு பிரிவில் தகுதி பெற்ற அந்த சிறு குறு தொழில் முனைவர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரைக்கும் கடன் வழங்கப்படும். இரண்டாவது கேட்டகரி கிஷோர். சரியா, கிஷோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,000 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும். நம்பர் 3 தருண். சரியா, தருண் திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரை, அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும். சரிங்களா. யார் ஒருத்தங்க அந்த தருண் திட்டம் சரிங்க, அந்த தருண் திட்டத்தின் கீழ் வழங்கிய, அந்த தருண் பிரிவின் கீழ் வாங்கிய
5லேருந்து 10 லட்சம் அந்த கடன் எந்த தொகை வாங்கினாங்களோ அந்த தொகையை கரெக்டான டைமுக்கு யார் ரிட்டர்ன் பே பண்ணுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தருண் ப்ளஸ் அப்படிங்கிற பிரிவிற்கு தகுதி பெறுவாங்க. அப்படி தகுதி பெற்றவங்களுக்கு 10 லட்சம் முதல் அதிகபட்சம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை எவ்வளோ சொன்னேன், 20 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும், மறக்காதீங்க. சரிங்களா? அப்போ சிறு குறு அந்த தொழில் முனைவர்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் ஷூரிட்டிலாம் இல்லாமல் இந்த கொலெட்ரல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் கடன் வழங்குவதற்கான இந்தியன் கவர்மெண்டோட ஸ்கீம் பி முத்ரா ஸ்கீம் ஏப்ரல் 8, 2015 தொடங்கப்பட்டது. 4 பிரிவுகளில் கடன் வழங்கப்படுகிறது. சிசு, கிஷோர், தருண் பிளஸ். சரியா? அதிகபட்ச தொகை மறந்துடாதீங்க, 20 lakhs. அடுத்து இந்த திட்டத்தை சேர்வதற்கான முக்கியமான தகுதி என்னன்னு சொல்லி பாருங்க. நம்பர் 1, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரியா? கண்டிப்பாக. அடுத்து 18 வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உற்பத்தி, வர்த்தகம் அல்லது சேவை துறையில் தொழில் சார்ந்திருக்க வேண்டும். சரி, சும்மா இருக்க கொடுக்க மாட்டாங்க, அது சார்ந்திருக்கவங்க கொடுப்பாங்க. விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற அந்த இடத்து பக்கத்தில் பொதுத்துறை வங்கிகள், சரியா, பிராந்திய கிராமப்புற வங்கிகள், சரி, ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வங்கிகள், தனியார் வங்கிகள், மைக்ரோ நிதி நிறுவனங்கள் அல்லது ஜன் சமார்த், அந்த வார்த்தை அண்டர் பண்ணிக்கோங்க, சன் சமார்த் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு வரி செய்திகள் பார்த்துக்கோங்க. ஒரு வரி தானே அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். சில நேரங்களில் அதுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க. சரியா? ஏன்னா ரிப்பீட்டடாக வருது. வியட்நாம் நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளவர் யாருன்னு சொல்லி பார்த்துங்க, டோ லாம். சரி, டிஓ. சரி, டோனா டிஓ லாம், LAM. ஞாபகம் வச்சுக்கோங்க. வியட்நாம் நாட்டின் புதிய அதிபர். ஓகேவா? அடுத்தபடியாக இந்திய வெளியுறவுத்துறை செயலர், சரியா, நமக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரு ஜெய்சங்கர் அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி, வெளியுறவு செயலராக இருப்பவர் திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள். வேற ஒரு நியூஸில் பெருசாக வந்தாங்க, அதனால அவங்கள பற்றி யார் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், போதும். சரியா? விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தற்போது இந்திய வெளியுறவுத்துறை செயலர். அடுத்து நீதிபதிகள் விசாரணை சட்டம், சரியா, 1968 இயற்றப்பட்டது. இதில் கடந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கிறோம். பார்க்காதவங்க நேற்றைய தினம் ஏப்ரல் 8 வீடியோவை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். சரியா? நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 எதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம், போன வீடியோவில் பாருங்கள். சரியாம்மா? அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், சரியா, அதாவது லோக்சபா எலெக்ஷன்லையும் சரி, MLA எலெக்ஷன்லையும் சரி போட்டியிடுகிற மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது 2023ஆம் ஆண்டு. சரிங்களா? அதை சீக்கிரமாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சில முயற்சிகள் எடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்தது, நம்ம அதை கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்ததான் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அந்த இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் எத்தனையாவது அப்படிங்கிறத போனஸ் கேள்வியாக சொல்லுங்க, பார்க்கலாம். சரியா? அடுத்தபடியாக கமலா மற்றும் கலை 2, சரி, கமலா மற்றும் கலை 2 நீர்மின் திட்டங்கள், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். ஓகேவா? பாருங்க, அமைக்கப்பட உள்ள திட்டம் அருணாச்சல் பிரதேசம், சைனா பக்கத்தில். ஓகேவா? ஏப்ரல் 2026 இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இதோட பின்னணி சொல்லி பார்த்தீங்கன்னா, உற்பத்தி திறன், இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2920 மெகாவாட் திறன் கொண்டது. அதே மாதிரி சரியா பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா 1720, அதாவது கமலா நீர்மின் திட்டம், அதோட உற்பத்தி திறன் 1720 மெகாவாட் திறன் கொண்டது சொல்லியிருக்காங்க. கமலா. ஓகே, 1 கமலா. இப்படி திட்ட மதிப்பீடு அந்த அமௌண்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லை அமௌண்ட்லாம், ஜஸ்ட் ஒரு ஐடியாக்க. இது அமைவிடம், அதுதான் முக்கியமானது பார்த்துக்கோங்க. சுபன்ஸ்ரீ. சரி, சுபன்ஸ்ரீ அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு நதி, ஒரு ஆறு. அதில் தான் இந்த கலை நீர்மின் திட்டம், சரி, கமலா நீர்மின் திட்டம் உருவாக்கப்பட உள்ளது. சரிங்களா? இதை அமைப்பது NHPC மற்றும் அருணாச்சல பிரதேச அரசு. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் சொல்லுவாங்களா, NHPC. அவங்களும் அருணாச்சல பிரதேஷ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து தான் அந்த கமலா திட்டத்தை தொடங்க போகிறாங்க. அடுத்து கலை. சரி, கலை அப்படிங்கிறது 2ஆம் கட்ட திட்டம். சரி, 2 பாருங்க. திறன் 1200 மெகாவாட் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். சரியா? மதிப்பீடு அந்த தொகையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அமைவிடம் லோகித் நதி படுகை. சரியா? லோகித் நதி படுகை, அஞ்சாவ் மாவட்டம், அருணாச்சல் பிரதேஷ். சரிங்களா? இதை அமைப்பது THDC இந்தியா மற்றும் அருணாச்சல பிரதேச அரசு. நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமானது கமலா மற்றும் கலை 2 அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் எந்த நதியின் குறுக்கே உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சுபன்ஸ்ரீ, அருணாச்சல பிரதேஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் அருணாச்சல பிரதேசத்தில் அவசரமாக ஒரு முக்கியமான முடிவாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சீனா. சரியா? சைனா வந்துட்டு உலகின் மிகப்பெரிய ஒரு அணையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. திபெத் பக்கத்தில் இருக்கிற இந்த எர்லாங் சாங்போ, என்ன பேர், எர்லுங் அல்லது எர்லாங் சாங்போ அப்படி சொல்லுவாங்க. உலகின் மிகப்பெரிய ஒரு அணை திட்டத்தை சைனா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு போட்டியாக தான் நம்மளும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு இந்த முடிவு எடுத்துட்டு இருக்கிறாங்க அருணாச்சல பிரதேசத்தில். அடுத்தபடியாக இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய வட்டி விகிதங்கள். சரிங்களா? பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு MPC சொல்லுவாங்கல்ல, மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஏப்ரல் 2026ஆம் ஆண்டில்
ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தலைமையில் கூடியது. சரிங்களா? அதாவது எம்பிசி அப்படிங்கிறது மொத்தம் 6 உறுப்பினர்கள், சரி 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 6 உறுப்பினர்களுக்கும் தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர். இவங்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் இந்தியாவில் எப்படி இருக்குது, பணவீக்கம் பணமாட்டம் எப்படி இருக்குது, அதை பொறுத்து பேங்க்ல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், சரியா பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இது எல்லாமே மாற்றி அமைப்பது யாரோட வேலை? இந்த எம்பிசியோட வேலை. இந்த எம்பிசி ஆனது ஆண்டிற்கு 6 முறை 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடி இந்த முக்கியமான முடிவுகளை மாற்றி அமைப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பாருங்க, ரெப்போ ரேட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெப்போ வட்டி விகிதம் தற்போது இருப்பது கொஞ்சம் பார்த்துக்கோமா 5.25%. சரி, ரெப்போ ரேட்னா வேற ஒன்றும் கிடையாது. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க் வணிக வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன். என்ன சொல்கிறாங்க? ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான வட்டி, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். சரியா? அந்த குறுகிய கால கடனுக்கு மேலே அந்த கடன் மேலே போடுற வட்டியோட பேர் தான் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் கரண்ட் எவ்வளோ இருக்குது? 5.25% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சரியா? தலையில் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.35% அப்படியே தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதாவது கமர்ஷியல் பேங்க் அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த உபரி பணம், பொதுமக்கள் டெபாசிட் கொடுப்பாங்களா, டெபாசிட் பண்ணுவாங்களா, இந்த டெபாசிட் பண்ணுற பணத்தை கமர்ஷியல் பேங்க் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க? அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்தது போக மிச்சம் இருக்க பணத்தை அந்த கமர்ஷியல் பேங்க் சும்மா வச்சிருந்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் மணியை டெபாசிட் பண்ணுறாங்க? ஆர்பிஐட்ட. சரியா? அப்படி கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐட்ட டெபாசிட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு ஆர்பிஐ கொடுக்குற வட்டி விகிதத்தை என்ன பேருமா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக பார்க்க போகிறது நிலையான வைப்பு வசதி விகிதம் சொல்லுங்க, எஸ்டிஎஃப். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% இருக்குது. அடுத்தபடியாக வங்கி விகிதம் பேங்க் ரேட் அப்படிங்கிறது 5.5% இருக்குது. சரி, வங்கி விகிதம் ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு வழங்கும் நீண்ட கால கடன் ஒரு ஷூரிட்டி டாக்குமெண்ட்ல வாங்கிட்டு அந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐ ஒரு நீண்ட கால கடன் கொடுப்பாங்க, லாங் டேர்ம் லோனை. அதுக்கு மேலே போடுற வட்டியோட பேர் தான் வங்கி விகிதம் சொல்லுவாங்க. சரியா? நிலையான வைப்பு வசதியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை, அதிலே மீனிங் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாமா? டைம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். சரியா? சாரி. அடுத்தபடியாக சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது 3%. சரி, ரொக்க இருப்பு விகிதம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு கமர்ஷியல் பேங்கிட்ட மொத்தம் எவ்வளோ பணம் இருக்குதோ அதில் குறிப்பிட்ட அளவு பணத்தை ஆர்பிஐட்ட கம்பல்சரியாக சரியா ரிசர்வாக இருப்பாக வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்? இதை 3% அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3% அப்படிங்கிறது வட்டி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு ரிசர்வாக வச்சுக்கணும் அப்படிங்கிற குறிக்கும். தற்போது சிஆர்ஆர் 3% மறந்துடாது. சரியா? எக்கனாமிக்ஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸும் போகும். சரியா? ஒரு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொரு வீடியோ எக்கனாமிக்ஸ் சைடில் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். வேறு என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருந்தால் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான். எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம் சொல்லுவாங்க. தற்போது 18% இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு பேங்க்ல மொத்த மதிப்பு எவ்வளோ இருக்குதோ அதில் 18% கண்டிப்பாக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணமாவோ, சரி, அதாவது கரன்சி, பேப்பர் கரன்சியாவோ காயினாவோ அல்லது உடனடியாக மாற்றத்தக்க அந்த பத்திரங்களாகவோ இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேங்க்ல ஒரு கஸ்டமர் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க பணத்தை அவசரத்துக்கு அந்த 5 லட்ச ரூபா பணத்தை போய் கேட்கும்போது அந்த கஸ்டமருக்கு, பேங்கோட கஸ்டமருக்கு கரன்சி நோட்டா உடனடியாக கொடுப்பதற்கு தான் அந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது. கண்டிப்பாக எல்லா வங்கிகளும் எவ்வளோ பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணோம்? 18%. எஸ்எல்ஆர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக எக்கனாமிக்ஸ் வீடியோவில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக இன்றைய தெரிந்திருக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலர் யார்? முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி. செகண்ட் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் தலைமைச் செயலரை நியமனம் செய்வது யார் பொதுவாக? ஓகேவா? எப்போதுமே PM முத்ரா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நம்பர் 3. நம்பர் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கமலா மற்றும் கலை 2 நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது? 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. எம்பிசியின் தற்போதைய தலைவர் யார்? ஓகேவா? 6வது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி. ரெப்போ விகிதம் என்றால் என்ன? தற்போது ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதம் இருக்குது? சரியா? இதை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க, நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. மக்களை இந்த ஆண்டு அரசாங்க வேலையை நம்ம உறுதி செய்ய வேண்டும். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சரியா கேட்குற கேள்விகளுக்கும் நல்ல முறையில் பதில் சொல்லிட்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.